தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சி, சுக்கிர கிரக கூட்டுகள் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நிகழ்கின்றன. அள்ளி கொடுக்க கிரகங்கள் காத்திருக்கின்றன. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் ராசியே பிறக்கும் பொழுது ஆட்சியோடன் வலுவோட பிறக்கிற ராசி நீங்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கரன் இத்தனை கிரகம் ஒன்று சேருது. இப்போ 6ஆம் இடத்துல இத்தனை கிரகம் செல்லும்போது என்ன ஆகுன்னா, நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு பிடிபடுகிற காலகட்டம். 6ஆம் இடம் தான் ருணரோக சத்ரு, உடல் வெப்பம் நிலை சம்பந்தப்பட்ட ஹீட் சம்மந்தப்பட்டதெல்லாம் புரிதல் ஏற்படும். இது கவனம். நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, வேலை இல்லாத வேலை கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும் ஏதோ தசாபுக்தி அந்தரமாக சப்ளாடோ வந்துடும், வேலை கிடச்சிரும். அப்போ இப்போ தாங்க அப்பாடா, நான் எண்ணிய வேலைகள் நிச்சயமாக இருக்கும். நான் நினச்ச மாதிரி வேலை நினச்ச மாதிரி இடத்துல கிடைக்குது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, சார் கல்யாணமாகி கணவன் மனைவியோடு இருக்கிறவங்க, குடும்பத்தோடு இருக்கிறவங்க, முதல்ல நீ போய் வேலைக்கு ஜாயின் பண்ணு, பின்னாடி குடும்பத்தை கூப்பிட்டு போன்னு வச்சிரும். அப்போ நான் சொன்னேன், ஒரு சில மாதங்கள் தானே, முதல்ல வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் சூப்பராக பண்ணுங்கள், வாய்ப்புகள் அதிகம். இப்போ டாக்டர், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கிறது. மாணவர்கள் தான் என்ன பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது இன்டர்வியூ சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ளே என்ட்ராகிற மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்கிறது. அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வரப்போகுதுங்க. கரெக்டாக அந்த காலத்தில் தான் கேம்பஸ் இன்டர்வியூ வரும். தெரியுதோ இல்லையா, அட்டன் பண்ணிடுங்க. ஆக ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டன. என்ன கெடுதல் இப்போ நான் ஒரே ஒரு கவனம்னா, உங்கள் ராசிக்கு 2ல் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. இந்த ராகு கேது இந்த சர்ப கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் தான் ரொம்ப இது. சார் குடும்பம் சின்ன பிரச்சனையோ, வாக்கில் டக்குன்னு அவசரப்பட்டு பேசுகிறதோ, ஏதோ தொந்தரவு வந்து அந்த காலகட்டமாக இருக்குது. அப்போ கேது பகவான் வந்து ஹெல்த் வைஸும் ஏதோ ஒன்று கண், பல், செலவு அது மாதிரி வந்துட்டுருக்கு. ஆனால் பொருளாதாரத்தில் கொடுத்து செலவு பண்ண வைக்கிறார். 8ல் இருக்கிற ராகு தான் உங்களை தூண்டிகிட்டே இருக்கும். முதலீடு பண்ணு, ஷேர் மார்க்கெட்டில் பண்ணு, ட்ரேடிங் பண்ணு. ட்ரேடிங் பண்ணக்கூடாத காலகட்டம். நிறைய கடகராசிக்கார பணத்தை விட்டாங்க. ட்ரேடிங்னு ஜாதகம் பார்க்கணும். இந்த ஜாதகத்திலே நாங்கள் கரடி ராசி அது, காளை ராசி அதுன்னு இருக்குது. அதெல்லாம் பார்த்தா தான் சார் ட்ரேடிங் பண்ணுவேனா இல்லையா, விட்ட பணத்தை பிடிக்க முடியுமா இல்லையா, இதுதான் எங்கள் அமைப்பா, அதெல்லாம் தெளிவாக சொல்லிடலாம். ரைட். அப்படி யாராவது ஜாதக ரீதியாக ஃபுல் டீட்டெயில் ஜாதகம் தொழில் ரீதியாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதில் பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜிலாம் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எப்பொழுதுமே இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது பண்ணும் பொழுது நல்ல முகூர்த்த நாள் பண்ணணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 7, 8 சம்மந்தப்படும் பொழுது கவனமாக திருமண தேதி பொருத்தணும். நீங்கள் கோயிலில் வைக்கலாம், மண்டபத்தில் வைக்கலாம், எங்கே வேணால் அது உங்கள் விருப்பம். ஆனால் முகூர்த்த தேதியில் காம்ப்ரமைஸ் கூடாது. இந்த முகூர்த்த தேதி கரெக்டாக வச்சுட்டா சிறப்பாக இருந்துடும். இந்த ராசி இந்த குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு, சார் குழந்தைகளுக்கு கல்வி வேலைகள் கிடைக்குமா, குழந்தைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளால் பெருமிதம் அடையக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. வருத்தப்பட்டு இருந்தவங்க பெருமிதம் அடைகிறதுக்கு, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு விடிவிலக்காக ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ஆனால் ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கணும் இந்த ராசி, சார் ரத்த சம்மந்தப்பட்டவங்க சிலர் ஏமாற்றிட்டாங்க, இந்த இடம் சம்மந்தப்பட்டது வண்டி சம்மந்தப்பட்ட கொடுத்து ஒரு சிலர் ஏமாற்றிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு இது இருக்குது. அது ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து அது சரி பண்ண வேண்டியது. இந்த நேரத்தில் சஷ்டி விரதம் இருந்தால் சகலத்தையும் வெல்லும் சூழ்நிலை வந்து விட்டன. நல்லா பார்க்குறேன். ஏன்னா சஷ்டி விரதம் இருந்து இந்த சுக்கிர பயிற்சி காலம், ஒரு சஷ்டி காலகட்டத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து பாருங்கள், எண்ணிய விஷயங்கள் அனைத்தும் ஜெயிச்சிருவீங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க சின்ன பிரச்சனையாகவே இருக்குது, மீண்டு வந்துடுவீங்க. ஒரே ஒரு விஷயம், கூட்டு என்ற வகையில் ஆண் கூட கூட்டு, பெண் கூட கூட்டு போடுவது ஈஸி. ஆண் பெண் அந்த மாதிரி கூட்டு நிறையா போடுறது இந்த காலகட்டத்தில் தவறான சூழ்நிலையாகும். மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுடும். ஆண் பெண் இணைவு கூட்டு இந்த காலகட்டத்தில் அட்வைசபிள் இல்லை. பட் லக்ன ரீதியாக பார்க்கணும். ஆல்ரெடி இருக்கிற கூட்டு கூட கவனமாக இருக்க வேண்டியது. ஹெல்த் வைஸ் பார்த்துக்கங்க. தொந்தரவுகள் எல்லாம் சரி செய்யும் காலகட்டங்கள். ஆக மொத்தம் இந்த இடத்துல தன்வந்திரி மந்திரம் கேட்டு வர உடல்நிலை சீராகும். ஆக நல்ல காலம் பிறக்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏதோ கேள்விகள், சார் மைண்டில் ஒரு கேள்வி இருக்குது, ஒரு பாயிண்ட் நாங்கள் தேவைப்படுது, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நிறைய வீடியோ கொடுத்துருக்கோமே. ஆக நல்ல காலம் பிறக்க உங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே,
பொதுவாக இந்த ராசி பலன்கள் இவ்வளோ பார்த்தோம். இதில் என்னென்னா 6 கோடி பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்க எப்படின்னு டவுட் வரும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நம்ம பார்த்தது ஒரு 40% அக்யூரசி. மீது 60% ஜாதகம் தசாபுத்தியில் எடுக்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆயிரும். நமக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு கிடைச்சி நமக்கு போகிற மாதிரிங்க. ஊரெல்லாம் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா கூட காரில் வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதான் அந்த கோச்சார கிரகம். இப்போ அந்த கோச்சார கிரகத்தை வெளிச்சத்தை வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகலாம். காலையில் விடியல் வருவதற்காக நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். நிச்சயமாக இது பலன் தரும். ஜாதகம் பார்க்கும்பொழுது என்னென்னா சார், ரொம்ப துல்லியமாக யாருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சா வரும், வருகின்ற வரன் திசை என்ன, இப்போ வேலை 2 ஆஃபர் வச்சுருக்கீங்க, எந்த ஆஃபர் கிடைக்கும், இதெல்லாம் எப்படி சொல்கிறது? வேலை கிடைக்குன்னு கோச்சார் சொல்கிறேன், எந்த ஆஃபர் கிடைக்கும்? 2மே பேங்க் வேலையாக இருக்கும். ஒருத்தர் கேட்டார், சிட்டி யூனியன் பேங்க் பெஸ்ட்டா, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் பெஸ்ட்டானு. 2மே கிடச்சிருக்குங்க. அப்போ அவருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்? இந்த வகையிலும் பார்க்கலாம். அப்போ யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து இந்த மாதிரிலாம் பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்க. சார் ஜாதகமே இல்லை, அப்போ சோழி பிரசனங்கள். இப்போ எனக்குன்னு ஆன்மீக சிந்தனைக்கு அதிகமாக இருக்குது. தெய்வம் என்ன? உபாசன தெய்வங்கள். சார் செய்வனை இருக்குமா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, திஷ்டியாக இருக்குமா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ கோச்சாரத்தில் சொல்ல முடியும். ஜாதக பிரசனங்கள் போடும் பொழுது ஆமாம் செய்வனி இருக்குது, மனசு சம்மந்தப்பட்டது இருக்குது, இது யார் செஞ்சால், தொலைந்த பொருள் என்ன, இது வரைக்கும் பார்க்கலாம். யாருக்காவது கிளாஸஸ் சம்மந்தப்பட்டது எதாவது பார்க்கணுன்னா என்னோடய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆக அனைவருக்கும் வாழ இறைவன் வழிவகுத்து கொண்டே இருக்கான். கேள்வி பிறக்கும் பொழுது பதில் பிறக்கும். அதான் ஜோதிட சூட்சமம். உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தீர்வும் இருக்குங்க. அப்போ இறை அருள் நிச்சயமாக உண்டு. இந்த சுக்கிர பயிற்சியில் மாறுதல் ஏற்படுங்கிறது மாற்று கருத்தில். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.